நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் பிறந்தது புத்தாண்டு. கண்கவர் வான வேடிக்கைகளுடன் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் தொடரும் என கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து. சமூக நீதிக்கான பயணத்தில் தடைகளை தகர்க்கவும் உறுதி. புதிய ஆண்டு நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகள் நிறைந்ததாக இருக்கட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் புத்தாண்டு வாழ்த்து. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சுற்றுலா தலங்களில் குவியும் மக்கள். புதுச்சேரி, கொடைக்கானல், உதகையில் விழா கோலம். ஆத்தூர் விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய அழைப்பாணையில் சாதி பெயர். சட்டவிரோதமாக செயல்படும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வழக்கறிஞர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தல். நாளை மறுநாள் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 19,850 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை கோயம்பேட்டிலிருந்து முன்பதிவு செய்தவர்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து பயணிக்கலாம். கூடுதலாக பெற்ற பயண கட்டணம் பயணிகளின் வங்கிக் கணக்கில் திரும்ப செலுத்தப்படும் என தகவல். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடக்கம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் வங்கிக் கணக்கில் 2 மாதங்களுக்கான உதவித்தொகை இருப்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பட்டியலின மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு. துணைவேந்தர் மீது ஏற்கனவே 8 பிரிவுகளில் வழக்குகள் உள்ள நிலையில் மேலும் ஒரு புகார். வேதாரண்யம் கடல் பகுதியில் வீசும் சூறைக்காற்றால் 1000த்திற்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரமாக நிறுத்தி வைப்பு. புத்தாண்டு விற்பனை பாதிக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் வேதனை. புத்தாண்டின் முதல் ராக்கெட்டை நாளை விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. 11 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-58 ராக்கெட் தயார் நிலை. வாடிக்கையாளரை அலைக்கழித்ததாக டொயோட்டா கார் சர்வீஸ் நிறுவனம் மீது புகார். பில் தொகையான 40,000 ரூபாயை சில்லறை நாணயமாக வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர். டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்கும் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி. தமிழர்களின் தேர்தல் முறையை எடுத்துக் கூறும் குடவோலை முறையை காட்சிப்படுத்த திட்டம். புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி பூச்சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. மல்லிகை பூ கிலோ 2,000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1,500 ரூபாய்க்கும் விற்பனை. மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகும் காளைகள். சத்தான உணவுகள், நீச்சல் பயிற்சி வழங்கி காளை உரிமையாளர்கள் தீவிரம். புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் நடைபயணம். கடற்கரை சாலை முழுவதும் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கொடைக்கானலில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுவிதமான சாக்லேட்டுகள் அறிமுகம். சுற்றுலா பயணிகளை கவரும் என உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை. பெண்ணை கர்ப்பிணியாக்கினால் 13 லட்சம் ரூபாய் பரிசு என நூதன மோசடி. இளைஞர்களை குறிவைத்து ஏமாற்றிய 8 பேர் பீகாரில் கைது. தாயார் சோனியாவுடன் இணைந்து ஃப்ரூட் ஜாம் தயாரித்த ராகுல் காந்தி.
ஜாம் பாட்டில்களை உறவினர்களுக்கு அன்பு பரிசாக அனுப்ப முடிவு. காஃபி தயாரிக்கும் இயந்திரத்திற்குள் வைத்து கடத்தப்பட்ட 3.5 கிலோ தங்கம் அதிரடியாக கைப்பற்றிய லக்னோ சுங்கத்துறை அதிகாரிகள். விஜய் 68 படத்திற்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என தலைப்பு. படத்தின் முதல் தோற்றத்தை பகிர்ந்து விஜய் ரசிகர்கள் உற்சாகம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியம் நிறைவேறும் நிறைவான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புதிய சிந்தனை, புதிய இலக்குகளுக்கான வாசலை திறந்து வைத்து நம்பிக்கையின் ஒளிக்கதிர்களுடன் புத்தாண்டு பிறப்பதாக கூறியுள்ளார். பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதிக்கான பயணத்தில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேறுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசின் வெற்றி பயணம் வரும் புத்தாண்டில் புதிய சாதனைகளை தொடும் என்றும் அதற்கான நம்பிக்கையும் உறுதியும் புத்தாண்டில் நிறைந்துள்ளதாகவும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியம் நிறைவேறும் நிறைவான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும் எனவும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே 2023ஆம் ஆண்டின் நினைவலைகளை தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு க ஸ்டாலின், இனிய மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளால் பலவித அனுபவங்களை வழங்கிய இந்த 2023ஆம் ஆண்டை வழியனுப்பி புதிய அனுபவங்களை பெறவும் சாதனைகளை தொடர்ந்து படைக்கவும் 2024ஆம் ஆண்டை வரவேற்பதாக கூறியுள்ளார். மக்களோட இணையறதுன்றது நேரடியாக தெரியும். உங்கள் கனவுகளை நிறைவேற்றும் ஆட்சி இது. உங்கள் கவலைகளை போக்கும் ஆட்சி இது. தொல்லை இனி இல்லை. வானமே உங்களது எல்லை. சென்னை கோயம்பேட்டில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கத்தில் இருந்து கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களுக்கு இணைப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. கிளாம்பாக்கத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கம் இன்று முதல் தொடங்கியுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து ஜனவரி 30ஆம் தேதி வரை முன்பதிவு செய்தவர்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து பயணம் செய்யலாம் என்றும், முன்பதிவு செய்தவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கோயம்பேடு மற்றும் தாம்பரத்தில் முன்பதிவு செய்தவர்கள் கூடுதலாக செலுத்திய கட்டணம் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கம் வரை இயக்கப்பட உள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை தவிர்த்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கும் விழுப்புரம், கும்பகோணம் மற்றும் சேலம் பேருந்துகள் வரும் 15ஆம் தேதி வரை கோயம்பேட்டில் இருந்து வழக்கம் போல இயங்கும். பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ECR வழியாக இயக்கப்படும் அரசு விரைவு பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து புறப்படும். சென்னையின் பிற பகுதிகளில் இருந்து கிளாம்பாக்கம் செல்வதற்கும், கிளாம்பாக்கத்தில் இறக்கிவிடப்படும் பயணிகள் சென்னையின் பிற இடங்களுக்கு செல்வதற்கும் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. ரயிலில் சென்னையின் பிற இடங்களுக்கு செல்ல விரும்பும் பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கத்திற்கு முன் உள்ள பொத்தேரி ரயில் நிலையத்தில் பயணிகள் இறக்கிவிடப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டை விட அதிக எண்ணிக்கையில் 500க்கும் அதிகமான பிரசவங்கள் நடந்திருப்பதை மருத்துவ குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். இந்த மருத்துவமனைக்கு திருபுவனம் மட்டுமின்றி அல்லி நகரம், தட்டான்குளம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்களும் பிரசவத்துக்காக வருகின்றனர். தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் பணச்செலவு அதிகம் என்பது மட்டுமின்றி அரசு மருத்துவமனையில் சிறந்த கவனிப்பு உள்ளதால் நம்பிக்கையுடன் வருவதாக தாய்மார்கள் தெரிவித்தனர். எனக்கு 3 குழந்தையுமே திருப்புவனம் GHல தான் டெலிவரி ஆச்சு. 2வது குழந்தை பிறந்தப்ப எனக்கு ப்ரெஷர் அதிகமாயிருச்சு.
டாக்டர், நர்ஸு, சிஸ்டர் எல்லாருமே நல்லா அன்பாக பேசுவாங்க. நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ 3வது குழந்தை பிறந்து 3க்கு தான் இடம் இருக்குது. குழந்தையும் நல்லா இருக்குது, நானும் நல்லா இருக்கேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நிறைய காசு இதுன்னு கேட்டாங்க. இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி தான் பையன் பிறந்தா, சிசரியன்னு சொன்னாங்க. வெளியில் ப்ரைவேட்டில் கேட்டால் 1 lakhs 2 lakhs ஆகும், செலவாகும்னு சொன்னாங்க. சரி, இங்கேயே நல்லா பார்க்கறதுனால நான் இங்கேயே பார்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, நானும் ஆரோக்கியமாக இருக்கேன். குழந்தை உண்டானதிலிருந்து பிரசவிப்பது வரை மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை அக்கறையுடன் மருத்துவ குழுவினர் வழங்குவதாக பெண்கள் தெரிவித்தனர். நான் கன்சீவ் ஆகையில் செக்கப்புக்கு வர மறந்துட்டாலும் கூட அவங்களே கால் பண்ணி வர சொல்லிடுவாங்க. தடுப்பூசி போடலாட்டியும் அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்கன்னு. மேக்ஸிமம் நார்மலுக்கு ட்ரை பண்ணுறாங்க. முடியாத பட்சத்துக்கு தான் சிசேரியன் பண்ணுறாங்க. திருபுவனம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு 520 பிரசவங்கள் நடந்தன. இந்த ஆண்டு 575 பிரசவங்கள் வெற்றிகரமாக நடந்ததை அடுத்து மருத்துவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது பேசிய மருத்துவர்கள், உரிய வழிகாட்டுதல் பெறாமல் கடைசி நேரத்தில் கர்ப்பிணிகள் அரசு மருத்துவமனைக்கு வருவதாலேயே சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுவதாக தெரிவித்தனர். மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களிலிருந்தும் பிரசவத்துக்காக கர்ப்பிணிகள் அங்கு வருவதாக அவர்கள் கூறினர். நாளை மறுநாள் தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி 19,850 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். திருச்சியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நாளை மறுநாள் காலை 10:10 மணிக்கு தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார். பின்னர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார். இந்த விழாவில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்தடையும் பிரதமர் மோடி அங்கு 1100 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய முனையத்தை திறந்து வைத்து பார்வையிடுகிறார். பின்னர் பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டும் பிரதமர் மோடி முடிவுற்ற திட்டங்களையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். குறிப்பாக சேலம் மேட்டூர் இடையே 41 கிலோமீட்டர் தொலைவிலான இரட்டை ரயில் பாதையை அவர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். திருச்சி, விருதுநகர், திருச்செந்தூர், செங்கோட்டை இடையேயான மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை, திருச்சி, கல்லகம் இடையேயான 4 வழிச்சாலை, கல்லகம் மீன்சுருட்டி இடையிலான சாலையையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். இதேபோன்று சேலம் வாணியம்பாடி இடையிலான 4 வழிச்சாலை, முகையூர் மரக்காணம் இடையிலான 4 வழிச்சாலை திட்டத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் மோடி வருகையையொட்டி திருச்சி விமான நிலையம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கில் துணைவேந்தர் கைதாகி இருக்கும் நிலையில் அங்கு மற்றொரு புதிய மோசடி வெடித்து கிளம்பியிருக்கிறது. பட்டியலினத்தவருக்காக ஒதுக்கப்பட்ட 2.66 கோடி ரூபாய் நிதியில் சுமார் 1.25 கோடியை சுருட்டி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதனால் துணைவேந்தர் உள்ளிட்டவர்களுக்கு மேலும் சிக்கல் வலுத்து வருகிறது. பட்டியலினத்தவருக்கான நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக மற்றொரு புகார் எழுந்திருப்பதால் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருப்பவர் ஜெகநாதன். இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கடந்த 3 ஆண்டுகளாக பதவியில் உள்ள இவர் பல்கலைக்கழக வளாகத்திலேயே புட்டர், அதாவது பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி என்டர்பிரினியர்ஷிப் அண்ட் ரிசர்ச் என்ற பெயரில் தனியார் நிறுவனம் ஒன்றை பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் துணையுடன் தொடங்கியதாகவும் அதன் மூலம் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்புக்கான பயிற்சி அளிப்பதாக கூறி பண வசூலில் ஈடுபட்டதாகவும் புகார் எழுந்தது. அதன் பேரில் துணைவேந்தர் மற்றும் பூட்டர் ஃபவுண்டேஷனின் இயக்குநர்களான பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல், கணினி அறிவியல் துறை துணை பேராசிரியர் சதீஷ், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் ராம்கணேஷ் ஆகியோர் மீது கூட்டுச்சதி, மோசடி, ஆவணங்களை போலியாக தயாரித்தல், அரசு ஊழியராக இருந்து கொண்டு ஏமாற்றுதல் 8 பிரிவுகளில் கருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு 7 நாட்கள் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டதால் தமது உடல்நிலையை காரணம் காட்டி சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு இதய நோய் தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கைது நடவடிக்கைக்கு பயந்து பதிவாளர் தங்கவேல் மற்றும் 2 பேராசிரியர்கள் தலைமறைவாகிவிட்டனர். அவர்கள் தேடப்பட்டு வரக்கூடிய நிலையில்
அவர்கள் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. துணைவேந்தரின் நிபந்தனை ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யப்பட்டுள்ளது. அதன் மீதான உத்தரவு வந்த பின்னரே முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிகிறது. எனவே அதுவரை பதிவாளர் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. துணைவேந்தர், பதிவாளர் தொடர்பான இடங்களில் சோதனை நடத்திய போலீசார் அவர்களின் வங்கி கணக்குகள் மற்றும் லாக்கர்களையும் ஆய்வு செய்தனர். பதிவாளர் மனைவியின் லாக்கரில் 90 சவரன் நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தவிர சில முக்கிய ஆவணங்களும் சிக்கியுள்ளன. இந்த நிலையில் நிபந்தனை ஜாமீனில் உள்ள துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராக புதிய புகார் ஒன்று வெடித்து கிளம்பியுள்ளது. பட்டியலின மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 2.66 கோடி ரூபாய் நிதியில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தீனதயாள் உபாத்யாயா திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட அந்த நிதியில் சுமார் 1.25 கோடி ரூபாய் சுருட்டப்பட்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அது குறித்து விரிவான விசாரணை நடத்த கோரி பட்டியலின மாணவர்கள் தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட இருப்பதாக தொடர்புடையவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைக்கு பின்பு பெரியார் பல்கலைக்கழகம் 2ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. துணைவேந்தர் கைதான நிலையில் பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் தலைமறைவாக இருப்பதால் பல்கலைக்கழக நிர்வாகத்தை நடத்த முக்கிய நிர்வாகிகள் இன்றி முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் மட்டும் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சுமார் 3000 பேர் படித்து வருவதோடு 600 பேர் பணிபுரிந்து வருவதாகவும் கல்வியாளர்கள் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தைச் சேர்ந்த வயதான 2 ஏழை விவசாயிகளுக்கு சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை அவர்களது முகவரியிலேயே சாதி பெயரை குறிப்பிட்டதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. தனிமனித உரிமையை மீறும் வகையில் செயல்பட்ட அமலாக்கத்துறை பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த ராமநாயக்கன் பாளையத்தை சேர்ந்த 73 வயதான விவசாயி கண்ணையன் மற்றும் 70 வயதான கிருஷ்ணன் ஆகியோர் சகோதரர்கள் ஆவர். கல்வியறிவு அற்ற ஏழை விவசாயிகளான இவர்கள் இருவருக்கும் சொந்தமாக 6.5 ஏக்கர் நிலம் உள்ளது. ரேஷன் அரிசி வாங்கி தங்கள் குடும்பத்தை நடத்தும் இவர்களுக்கு கடந்த ஜூலை மாதம் அமலாக்கத்துறையிடமிருந்து சம்மன் ஒன்று வந்ததால் கண்ணையனும் கிருஷ்ணனும் அதிர்ந்துவிட்டனர். ஆஜராவதற்கான தேதியை தவிர சம்மன் அனுப்பியதற்கான எந்த காரணமும் அதில் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் இருவரும் சென்னை வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். அப்போதும் வழக்கறிஞரை உடனிருக்க அனுமதிக்காமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிரட்டியதாக விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எனக்கும் குணசேகரனுக்குள்ள ஒரு சில ஆண்டுக்கு முன்பு முன் விரோதம் உண்டு. அந்த விரோதத்தை வைத்து எங்களை இப்போ தற்சமயமாக நாங்கள் கிழங்கு வச்சதோ 2வது நெல் வச்சதோ தண்ணி விட்டு சேதம் பண்ணி கிழங்கு பிடுங்காத, அது எதுக்கும் உபயோகம் இல்லாத 5 லட்சம் ரூபாய்க்கு ஆகக்கூடிய கிழங்கு கடைசியில் 50 ஆளை விட்டு பிடுங்கக்குள்ள ஒரு 20,000 தான் வந்தது. அந்த கூலிக்கு லாரி வாடகைக்கும் சரியாக போச்சு. இப்படியே 4 வருஷமாக எங்களை தொல்லை கொடுத்து இதுவரையிலும் பயிர் பண்ணாத 20 லட்ச ரூபா கடனாக்கி எங்களை பெரிய தொல்லையில் இமிசையிலும் வாழ வழி இல்லாமல், சாகம் வழி இல்லாமல், சோத்துக்கு வழி இல்லாமல் ரேஷன் கடையில் வாங்கி இப்போ அரிசி ரேஷனில் வர அரிசி தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு காலத்தை நானே எங்கள் அண்ணாரும் கண்ணைங்கிறவரும் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அரசு உதவித்தொகை மற்றும் ரேஷன் அரிசியை நம்பி வாழ்ந்து வரும் வயதான விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பியதுடன் பட்டியலினத்தை சேர்ந்த அவர்களது சாதியின் பெயரை சம்மன் முகவரியிலேயே அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாதிய வன்மத்துடன் தனிமனித உரிமையை மீறும் வகையில் செயல்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது செயலுக்காக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2 விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய விதமும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விதமும் அரசியல் சாசனத்திற்கும் நடைமுறைக்கும் எதிரான ஒன்றாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று கேட்டால், நடைமுறைக்கு மாறாக ஏற்கனவே அவருடைய சாதியை குறிப்பிட்டு கூப்பிடுவது அல்லது எழுதுவது என்பது சட்டப்படி குற்றமாகும் என்பது எல்லோருக்குமே தெரியும். அமலாக்கத்துறை ஒரு மத்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய அமலாக்கத்துறை
ஆர்டிகிள் 17 படி அன்டச்சபிலிட்டி ஹாஸ் பீன் இராடிகேட்டட் அபாலிஷ்ட் என்று சொல்லக்கூடிய அடிப்படை சட்டத்தை தெரிந்து கொண்ட பின்னாலும் இப்படி ஒரு விழிப்பு செய்து அனுப்பியிருப்பது என்பது அரசியல் சாசனத்துக்கு மட்டுமல்ல, அது சட்டப்படி 1989ஆம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி குற்றமாகும். ஆகவே தான் இதை போன்றிருக்கக்கூடிய சட்டப்படியான அமைப்பே தவறு செய்கிற போது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் எப்படி இருப்பார்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இது குறித்து ஏற்கனவே நாங்கள் நேரடியாக சென்று விசாரிக்க இருக்கின்றோம். அமலாக்கத்துறை மீது வழக்கு போடுவதற்கும் தயாராக இருக்கின்றோம். தமிழக ஏழை விவசாயிகளின் நிலத்தை அபகரிப்பு செய்வதற்காக எந்தவித அத்தாட்சியும் இல்லாமல், எந்தவித முகாந்தரமும் இல்லாமல், எந்தவித தரவுகளும் குறிப்பிட்ட ஒரு சாட்சிகளும் எதுவும் இல்லாமல் ஒரு சம்மன்ஸை அனுப்பி அழைப்பாணையை விடுத்து அதன் மூலம் ஏழை விவசாயிகளை அமலாக்கத்துறைக்குள் அழைத்து கைது செய்வதற்கு திட்டமிட்டார்கள். கிரிமினல் கான்ஸ்பிரசி செய்து சதி திட்டங்களில் ஈடுபட்டு தமிழகத்தில் உள்ள ஏழை விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எனும் அமலாக்கத்துறையை எந்த நோக்கத்திற்காக அமலாக்கத்துறை ஏற்படுத்தப்பட்டதோ அதற்கு எதிராக சட்ட முரண்பாடாக சென்று சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை உடைத்து அமலாக்கத்துறையை ஏழை எளிய மக்கள் மீது ஒரு ஆயுதமாக திருப்பி, கொலை கருவியாக திருப்பி, சொத்துக்களை அபகரிக்கும் ஒரு ராபரி ஃபோர்ஸாக அமலாக்கத்துறையை மாற்றி செயல்பட்டு வருகிறது என்பதை கண்கூடாக இங்கே பார்த்து அதற்கான புகார்களை தமிழக காவல்துறையிடம் அளித்திருக்கிறோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் SC/ST ஆக்டில் கூட பார்த்திங்கன்னா, அட்ராசிட்டிஸ் ஆக்டில் கூட பார்த்திங்கன்னா சாதி ரீதியாக ஒருவரை அந்த மாதிரி இழிவுபடுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெயரை, சாதிய பெயரை குறிப்பிடுவது என்பதே ஒருவரை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை இழிவுபடுத்தக்கூடிய ஒன்று. எனவே அதை ரொம்ப சாதாரணமாக அது கிளரிக்கல் மிஸ்டேக், அது தெரியாமல் பண்ணிட்டாங்க என்று சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. அதற்கு விளக்கம் தரணும். குறைந்தபட்சம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க தயாராக இல்லைன்னா குறைந்தபட்சம் வருத்தமாவது தெரிவிக்கணும். சாதியின் பெயரோடு சம்மன் அனுப்பியிருப்பது என்பது இது ஏதோ மனுதர்ம சட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிற அதிகார அமைப்பு போல ஒரு காட்சியை உருவாக்கி இருக்கிறது. காரணம், மனுதர்மத்தில்தான் இந்த சாதியை சார்ந்தவர்கள் இந்த குற்றம் இழைப்பார்கள், அல்லது இந்த குற்றம் இழைப்பவர்கள் இந்த சாதியை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் என்கிற பண்டைய பழங்கால இந்து மத அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மனுதர்மத்தில்தான் இப்படிப்பட்ட வகைமுறைகள் இருக்கின்றன. எந்த சட்ட அதிகார அமைப்பாக இருந்தாலும் இந்தியாவில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளுக்கு உட்பட்டுத்தான் நடக்க வேண்டும். எழுத படிக்க தெரியாத விவசாயிகளுக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதன் பின்னணியில் நில அபகரிப்பு முயற்சி இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாஜக நிர்வாகியின் உதவியுடன் உள்ளூர் பிரமுகர் ஒருவர் 2 விவசாயிகளுக்கு சொந்தமான 6.5 ஏக்கர் விவசாய நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாகவும், நிலத்தை தர மறுக்கும் விவசாயிகளை துன்புறுத்தும் நோக்கிலேயே அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனிடையே விவசாயிகளுக்கான சம்மனில் சாதி பெயர் இடம்பெற்றது எழுதும்போது ஏற்பட்ட மனித தவறாக இருக்கலாம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அப்படி இருந்தாலும் பொறுப்பின்றி செயல்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெளுத்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக மாமல்லபுரத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கிறார்கள். கடலில் குளித்தும் உணவகங்களில் சுவைத்தும் குதூகலத்துடன் புத்தாண்டை வரவேற்க தயாராகி வருகின்றனர். இது பற்றி விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மகாபலிபுரம் தற்போது எவ்வாறு காட்சியளிக்கிறது? மக்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு இருக்காங்க? கண்டிப்பாக, அதாவது 2023ஆம் ஆண்டு முடிந்து 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு என்பது இன்னும் சில மணி நேரங்கள் இந்த புத்தாண்டு வரவேற்க மக்கள் தயாராக இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதிக்கு தான் இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச அளவிற்கு கூடிய ஒரு சுற்றுலா தலம் இந்த பகுதி. குறிப்பாக சொல்ல வேண்டால் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலை இந்த பகுதி முழுவதுமாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. மாமல்லபுரம் பகுதியை
பொறுத்தவரை பார்த்தோன்னா அதிகமாக வந்து ரிசார்ட்லாம் இருக்குது. எனவே அனுமதி பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் வந்து உரிய அனுமதி பாஸ் வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த மாமல்லபுரம் பகுதிக்கு வந்து மக்களை வந்து அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா கடற்கரைக்கு வந்து யாரும் மக்கள் செல்ல அனுமதி எதுவும் கிடையாது. எனவே செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறைக்கும் சென்னை காவல்துறைக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியில் பார்த்தோன்னா மாமல்லபுரம் போலீசார் வந்து கிட்டத்தட்ட டிஎஸ்பி ஜெகதீசன் அவருடைய தலைமையில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வந்து தொடர்ச்சியாக தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. உள்ளூர் பகுதி மக்கள் வந்து அவர்கள் வந்து அனுமதிக்கிறாங்க. அதே போல் தேவையின்றி வரக்கூடிய மக்கள் வந்து உரிய அனுமதி பெறாமல் பாஸ் எதுவும் அனுமதி இல்லாமல் வரக்கூடிய வாகனங்களுக்கும் மீண்டும் சென்னைக்கே அனுப்பக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடியுது. எனவே அதே போல் வந்து இரவு 1 மணி வரை மக்கள் வந்து தேவையின்றி வெளியே வரக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் வந்து இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு வந்து பிறகு இருக்கிறது காரணமாக மாமல்லபுரம் பகுதியை வந்து போலீசார் வந்து தீவிரமாக கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இன்று இரவு சரியாக 12 மணி அளவில் ஆங்கில புத்தாண்டை வந்து கொண்டாடுவதற்காக சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாமல்லபுரம் பகுதிக்கு வருகிறாங்க. இந்த மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா மிக பிரம்மாண்டமாக இந்த 2024 இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாட மக்கள் வந்து தயாராக இருக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். சென்னை பெசநகர் கடற்கரையில் 8 மணிக்கு மேல் குவிந்த இளைஞர்களை போலீசார் திருப்பி அனுப்பி வருகின்றனர். இது பற்றி காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலதிக தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விவரங்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தை பாதுகாப்பு பணிக்காக சென்னையில் வந்து 18,000 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே சென்னை மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று மாலை முதலே இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பொதுமக்கள் சென்னையில் தயாராகிறார்கள். சென்னையின் பல்வேறு பகுதிகளுமே போலீசாரின் பாதுகாப்பு என்பது தற்போது பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மெரினா கடற்கரை மற்றும் பெசநகர் போன்ற கடற்கரைகளில் வந்து பொதுமக்கள் 31ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் வரைக்கும் வந்து இந்த கடலில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை என்று சென்னை காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 8 மணிக்கு மேலாக அந்த கடற்கரைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு அனுமதி என்பது முழுமையாக மறுக்கப்பட்டுள்ளது. அதே போல கடற்கரையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தற்போது அங்கிருந்து காவல்துறையினர் வெளியேற்றி வருகிறார்கள். தற்போது மெரினா கடற்கரை மற்றும் பெசநகர் போன்ற கடற்கரை பகுதியிலிருந்து தற்போது உள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்களை வெளியேற்றும் பணியில் தான் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த 1 மணி வரை அந்த கடற்கரை சாலைகளில் மட்டுமே பொதுமக்கள் வந்து அந்த புத்தாண்டை கொண்டாட அனுமதி வழங்கியிருக்கிற சூழ்நிலையில் 1 மணிக்கு பிறகாக அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முழுமையாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஏற்கனவே காவல்துறை தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட அடிப்படையில் சென்னை முழுவதுமே பல்வேறு இடங்களில் காவல்துறை தற்போது பேரிகேடுகள் அமைத்து முழுமையான பாதுகாப்பு பணியில் தான் ஈடுபட்டு வராங்க. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. மேலதிக விவரங்களுக்கு இணைந்திருங்கள். புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாட மக்கள் சாறை சாறையாக குவிந்து வருகின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், புதுச்சேரியில புத்தாண்டுக்கான முன்னோட்டம் எல்லாம் எப்படி இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதி புதுச்சேரி கடற்கரை. புதிய வருடம் பிறக்க உணும் சில மணி நேரங்களே இருக்க நிலையில் புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்திருக்காங்க. அதாவது புதுவை மட்டுமல்லாது தமிழ்நாடு பகுதிகள், கர்நாடகா மற்றும் வெளிநாட்டவர்கள் என தற்போது இந்த கடற்கரை பகுதியில் புத்தாண்டை வரவேற்க குடும்பமாக சாரையாக ஏராளமான வந்து இங்கு குவிந்திருக்கிறத நாம் நேரடியாக நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தி வருகிறார். இன்னும் புத்தாண்டை வரவேற்கிறது இன்னும் சில மணி நேரங்களே இருக்கும் நிலையில் வந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து குவிந்து இங்கே வந்து ஆடல் பாடி ஆடி மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் வந்து இங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே குவிந்து அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி நடனமாடி வருவதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருவதனால் இந்த பகுதி, அதாவது செஞ்சி சாலை, சோனாமூடி வாட்டர் டேங்க் பகுதி வரை பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக வந்து வாகன போக்குவரத்திற்கு வந்து போலீசார் தடை விதித்துள்ளனர். ஏராளமான வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இங்கு குவிந்து வருவதனால் வந்து எஸ்பி சுவாதி தலைமையில் வந்து 1200 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து நம்ம அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேரம் மாற ஆக பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணியானது தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து குவிந்திருக்க நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நீங்கள்? Hi, I'm Satya from Chengalpet.
doing it. Wish you a happy new year to all the people in the world. Thank you so much. சொல்லுமா நீங்கள் நான் எப்படி இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. Enjoying? Enjoying, yes. அதாவது புதிய வருடத்தை வந்து வரவேற்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும், கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து இங்கு ஏராளமாக குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை வந்து சுற்றுலா பயணி எண்ணிக்கை அதிகரித்து வருவதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியம் நிறைவேறும் நிறைவான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புதிய சிந்தனை, புதிய இலக்குகளுக்கான வாசலை திறந்து வைத்து நம்பிக்கையின் ஒளிக்கதிர்களுடன் புத்தாண்டு பிறப்பதாக கூறியுள்ளார். பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதிக்கான பயணத்தில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேறுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசின் வெற்றி பயணம் வரும் புத்தாண்டில் புதிய சாதனைகளை தொடும் என்றும் அதற்கான நம்பிக்கையும் உறுதியும் புத்தாண்டில் நிறைந்துள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியம் நிறைவேறும் நிறைவான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும் எனவும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே 2023ஆம் ஆண்டின் நினைவலைகளை தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு.க.ஸ்டாலின், இனிய மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளால் பலவித அனுபவங்களை வழங்கிய இந்த 2023ஆம் ஆண்டை வழியனுப்பி புதிய அனுபவங்களை பெறவும், சாதனைகளை தொடர்ந்து படைக்கவும் 2024ஆம் ஆண்டை வரவேற்பதாக கூறியுள்ளார். மக்களோட இணையறதுன்றது நேரடியாக தெரியுது. உங்கள் கனவுகளை நிறைவேற்றும் ஆட்சி இது. உங்கள் கவலைகளை போக்கும் ஆட்சி இது. தொல்லை இனி இல்லை. வானமே உங்களது எல்லை. ஆங்கில புத்தாண்டு தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதிய ஆண்டு நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகள் நிறைந்ததாக இருக்கட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் நோயில்லாத வாழ்வையும் வழங்கும் ஆண்டாக அமையட்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து கூறியுள்ளார். அனைவருக்கும் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கும் ஆண்டாக அமையட்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஜனநாயகம், கூட்டாட்சி கொள்கை, மதச்சார்பின்மையை காப்போம் என சூளுரைப்போம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறியுள்ளார். மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வாழ்த்து கூறியுள்ளார். வலிமையான பாரதம், வளமான தமிழகம் உருவாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்திட இந்த புத்தாண்டில் உறுதியேற்போம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். புது பொலிவை, புது வளர்ச்சியை, புது சவால்களை, புது வெற்றிகளை எதிர்கொள்வோம் என தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்துக்களை கூறியுள்ளார். இதேபோல டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், சரத்குமார் உள்ளிட்ட தலைவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானல், உதகை, குமரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. கடந்த ஒரு வார காலமாகவே கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அவர்கள் மோயர் பாயிண்ட், குணா குகை, பைன் மரக்காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட இடங்களில் இயற்கை அழகை கண்டு வியந்தனர். அதோடு கொடைக்கானல் ஏரியில் குளிரையும் பொருட்படுத்தாமல் படகு சவாரி செய்து அருகே சென்ற மேக கூட்டங்களால் நெகிழ்ச்சி அடைந்தனர். சைக்கிளிங் போயிருந்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. க்ரௌடும் ரொம்ப அதிகமாக இருக்கு, சில்னஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ரோடு ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்கு. நாளைக்கு கூக்கல் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணணும்னா ரொம்ப நல்ல பிளேஸ். கொடை லேக்ஸ் போய் பார்த்தோம். போட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் ஃபாஸ்ட் ஒரு மிஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி வந்து எவ்வளோ இருக்கிறவங்களே தெரியாத அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு.
உதகையில் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்காவில் கூட்டம் அலைமோதியது. தொட்டபெட்டா சிகரத்தை கண்டு ரசித்த மக்கள் படகு இல்லத்தில் படகில் சவாரி செய்தும் உற்சாகமடைந்தனர். இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக கோயம்புத்தூர் ஓரளவுக்கு வெயிலாக இருந்துச்சு. ஆனால் ஊட்டியில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. பனிப்பொழிவு தான் வர வழியில். ரோடு ஃபுல்லாக கிளைமேட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இங்கே கார்டன் சூப்பராக இருக்குது. பயங்கர க்ரௌடாக இருக்குது. எல்லா ஏரியாவுமே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இங்கே நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் குடும்பமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடி விடுமுறை தினத்தை கொண்டாடினர். குமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தற்பொழுது நல்ல சீசன் நிலவுவதால் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தண்ணீர் அதிகமாக வருவதால் அருவியின் ஒரு பகுதியில் மட்டுமே குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. குமரியில் கடலுக்கு நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை இந்த ஆண்டு 21,60,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக பூம்புகார் கப்பல் கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் மதுரை அழகர் கோயில், 18ஆம் படி கருப்பண்ணசாமி, பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில்களில் பக்தர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.